வார்த்தை பாருங்க. இந்த தாய்மார்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட பண்பாடெல்லாம் வந்துச்சு? அன்றைக்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத்தந்த பாடங்கள் தான், நம்முடைய முன்னோர்கள் தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுத்தது தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. இந்த பண்பாடெல்லாம் வஹாபியிட்ட பார்க்க முடியுமா? சுன்ன ஜமாத்தில தான் பார்க்க முடியும். நபிகள் நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்ற ஒவ்வொரு சுன்னத்தான காரியத்தையும் இன்னைக்கு சுன்ன ஜமாத்தில தான் பார்க்க முடியும். ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். வஹாபியிடம் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு சில ஹோட்டல்கள் இருக்குங்க, அந்த ஹோட்டல்ல போய் நீங்க இட்லி இருக்கீங்க இருக்குதான்னு கேட்பீங்க, அவன் சொல்லுவான் தோசை இருக்குது அப்படிமா. கேட்டது இட்லி இல்லன்னு சொல்லிருக்கலாம்ல, சொல்ல மாட்டான் தோசை இருக்குது அப்படிமா. ஏன்? அவன் புரிஞ்சு வச்சிருக்கிறான் இது வியாபார கடை, இல்லங்கிற வார்த்தை வரக்கூடாது, அது நல்லதல்ல அப்படிங்கறத புரிஞ்சனால அவன் இருக்குதுன்னு வார்த்தை பேசுவான். உடனே அவன்கிட்ட தத்துவம் பேசக்கூடாது. இட்லியை பத்தி கேட்டா நீ என்னப்பா தோசை பற்றி சொல்ல தத்துவம் பேசணும், அவனுக்கும் புரியும். ஆனா வியாபார கடையில் இல்லங்கிற வார்த்தை வரவேணாம் அப்படிங்கறனாலதான் தோசை இருக்குதும் அவன். நமக்கு சரி, ஏழைகள் கேட்டால் உடனடியாக கொடுக்க வேண்டும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருந்தார்கள். இன்னைக்கு கூட தாய்மார்கள் பாருங்க, இது சுன்ன ஜமாத் கொள்கை எவ்வளவு பிடிப்புள்ளவர்களா இருக்கிறார்கள். வீட்டுல மௌலிது ஓதணுமா, வீட்டுக்காரன் கூப்பிட்டு சொல்லுவாங்க ஏங்க மௌலிது ஓதணும். ஏன்னா அவர் வேலையிலே அந்த கவனத்தில் இருப்பாரு, தொழில்துறையில கவனம் செலுத்திட்டு இருப்பாரு. தாய்மார்கள் கரெக்டா நினைவூட்டுவாங்க, ஏங்க ஃபாத்திஹா ஓதணும், ஹத்தம் ஓதணும், அந்த நாள் வந்துருச்சு. தாய்மார்கள் தான் நினைவூட்டுவாங்க. சுன்ன ஜமாத்து கொள்கைகள் இன்றைக்கும் கட்டி காக்கப்படுகிறது என்றால் அதிலே பெண்களுடைய பங்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அன்றைக்கும் கூட அப்படித்தானே சஹாபா பெருமக்கள் காலத்துல அந்த பெண்மணிகள் இந்த சுன்ன ஜமாத் கொள்கை எவ்வளவு பிடிப்புள்ளவர்களா இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளியை ஒரு டப்பாவுல எடுத்து வைக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அருமை தாயார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க என்ன செய்றீங்க அப்படின்னாங்க. உங்களுடைய வேர்வை துளியை நாங்க நறுமண பொருளாக பயன்படுத்துகிறோம் யார சொல்லலாம். ஹுவ மின் அத்யபி தீபி, நாங்கள் பயன்படுத்துகிற நறுமண பொருட்களிலெல்லாம் அதிக நறுமணம் உள்ளதாக தங்களுடைய வேர்வை துளி இருக்கிறது யார சொல்லலாம். சொல்லிவிட்டு சொன்னாங்க நருஜு பரக்கத்தஹு லிஸ்பியானினா, எங்களுடைய குழந்தைகளுக்கு இதை யூஸ் பண்றோம், இதனுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி புரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு வஹாபியர் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதாண்டு. அன்றைக்கு சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக சஹாபா பெண்மணிகள் எப்படி புரிஞ்சாங்க பாத்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை துளி கூட எங்கள் குழந்தைகளுக்கு பரக்கத்தாக அமைகிறது. புரிய வேண்டிய முறைப்படி புரிந்திருந்தார்கள். இந்த ஹதீஸை மறுக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்திருந்த ஜுப்பாவை பற்றி அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி, அவங்க சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட அந்த ஜுப்பா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட இருந்துச்சு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா மறைந்ததுக்கு பின்னால் அந்த ஜுப்பாவை நான் வச்சுக்கிட்டேன். எங்கள்ல யாருக்காவது நோய் ஏற்பட்டுட்டா அதை தண்ணீரிலே கலந்து கொடுப்போம் நோயாளிக்கு, அதன் மூலம் நிவாரணம் கிடைத்தது. அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எப்படி புரிஞ்சிருந்தாங்க பாத்தீங்களா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இதுதான் அந்த காலத்து பெண்மணிகள் சஹாபா பெருமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று புரிந்தது. அது புரியாததால் தான் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள மாதிரிதான் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா வகையிலும் துணையாக இருக்கிறார்கள் அப்படிங்கறத அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுட்டான்ல. இன்னமா வலியுக்குமுல்லாஹு வ ரசூலுஹு, உங்களுக்கு உதவியாளர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல். அல்லாஹ்வுங்க சொல்லி இருக்கான், நமக்கு உதவியாளர் அல்லாஹ்வுடைய ரசூல். ஆனா இந்த வஹாபி இந்த வசனத்தெல்லாம் படிக்காதனால தான் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உதவி கேக்குறீங்கம்பாங்க. அல்லாஹ்வே சொல்றான் ஏன் ரசூலுக்கு உதவியாளர். இப்ப இந்த வசனம் தப்பா? இந்த வசனத்தை படிக்கிறது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுஅதி, இறைவன் தருகிறான் நான் பங்கீடு செய்கிறேன் அப்படிங்கறாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எவ்வளவு தெளிவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டாலும் அவங்க தந்தாலும் எங்க இருந்து தான் வருது? எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து தான் வருது. நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை அதுல இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க. வஹாபிகளுக்கு தான் இந்த தெளிவெல்லாம். ஏன்னா வஹாபிகள் போய் இது ஷிர்க்குங்கறாங்களே, அவங்களுக்கு சொல்றாங்க இந்தப்பா நான் பங்கீடு செய்யறேன், அல்லாஹ் தான் தந்துகிட்டு இருக்கான், அதெல்லாம் நான் பங்கீடு செய்யறேங்கறாங்க. இதுக்கு பிறகும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்காதீங்கடா என்ன அர்த்தம் இருக்கு? இது புகாரிலே தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரிய ரஹமத்தாக இருக்கிறாங்கிறது இன்னொரு உதாரணம் தெரியுமா? அவங்களுக்கு யார் என்ன தப்பு பண்ணாலும் சரிதாங்க மன்னிச்சிருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு பணியாளர் யாரையும் அடித்தது கிடையாது.
அவர்களுடைய துணைமார்களில் யாரையும் அடித்தது கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பெருந்தன்மை, அவ்வளவு உயர்ந்த குணம். அவர்கள் அந்த போர்க்களத்திலே இருந்தால் மட்டும்தான் எதிரிகளை தாக்குவார்கள். ஏன் அங்க போய் சண்டை போடாம உட்கார்ந்துருந்தாங்க பிரச்சனை இல்லை. அங்க மட்டும்தான் சண்டை, அங்க மட்டும்தான் தாக்குதல். அது ஏன்னா போர்க்களம். அதை விட்டு வந்துட்டா அவர்கள் தங்களுடைய கையால் யாரையும் அடித்ததே கிடையாது. ஹதீஸிலே பார்க்கிறோம். அவ்வளவு மென்மையானவர்களா இருந்தார்கள். ஏன்? ரஹமத்தாக இருக்கிறார்கள். அவங்க ஃபத்தஹ் மக்கா வெற்றி வாகை சூடுகிறார்கள். அங்கிருந்தவங்களுக்கு எல்லாம் பயமாய் போச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு தீங்கு செஞ்சோமே, அவங்க நடந்து போன பாதையில கற்களை பதிச்சு வச்சோமே, அதே போல முற்களை எல்லாம் வச்சோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத போது மிகப்பெரிய ஒட்டக குடலை அவங்க தலையில் போட்டோமே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மண்ணான இந்த மக்காவிலிருந்து வெளியேற்றணுமே, விரட்டி அடிச்சோமே, அதுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழிவாங்க நினைச்சா நம்ம நிலைமை என்னாவும் பயந்து நடுங்குறாங்க மக்காவுல. நபி நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா எதுவும் செய்ய முடியும். இப்ப மக்காவை அங்க கைக்குள்ள வந்துருச்சு, நினைச்சா எதுவும் செய்ய முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதுஹபு, நீங்கள் அனைவரும் செல்லுங்கள், அன்தும் துலகா, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பொது மன்னிப்பு வழங்கி விட்டேன் அப்படின்னாங்க. பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு எந்த அரசியல்வாதியா அப்படி செய்வாங்களா? ஆட்சிக்கட்டில் வந்து உட்கார்ந்த உடனே ஏற்கனவே ஆட்சிகள் இருந்தாங்கல்ல, இப்ப எதிர்கட்சியா இருக்கிறாங்கல்ல, அவங்கள பழி வாங்குவாங்க. அவங்க மறுபடியும் ஆளுங்கட்சி வந்த உடனே இப்ப ஆளுங்கட்சியா இருந்தவங்க எதிர்கட்சியா மாறிடுவாங்கல்ல, அவங்கள பழி வாங்குவோம். மாத்தி மாத்தி மாத்தி. இது சராசரி மனிதர்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அத்தனை பேரும் மன்னித்தார். ஒரு நாடாளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு முன்மாதிரியாக தேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். உனக்கு யாராவது தப்பு பண்ணிட்டானா அவனு நீ தண்டனை கொடுக்க நினைக்கிறியா? என்ன தெரியுமா தண்டனை? அவன் வெட்கப்படுற அளவுக்கு நல்லது செஞ்சிருப்பா, அதுதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. அவன் நினைக்கணும், போய் இந்த நல்ல மனிதருக்கா நான் இடைஞ்சல் கொடுத்தேன் என்று அவன் நினைத்து நினைத்து வருந்த வேண்டும். அந்த அளவுக்கு நல்லது செஞ்சிரு, அதுதான் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. வள்ளுவன் சொன்னதற்கு இந்த வையகத்திலே இலக்கணமாக வாழ்ந்து காட்டிய பெருமை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் உண்டு. அதே போல ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் ஷஹீதாக்கப்படுது. அப்போ சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க, உது அல் முஷ்ரிகின், யார சொல்லலாம், உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கி போட்டாங்களே, அவங்களுக்கு எதிராக நீங்க சாபம் விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா சஹாபா பெருமக்களுக்கு தங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டா அவங்க தாங்கிக் கொள்வாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சல் அப்படின்னாலும் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அவங்கள சாபம் விடுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அருமை தோழர்களே, இன்னி லமுபஅஸ லஆனா, நான் சாபமிடுவதற்காகவா அனுப்பி வைக்கப்பட்டேன். இன்னமா புஇஸ்த ரஹமத்தன், இந்த அகிலத்திற்கெல்லாம் அருள்கொடையாகவல்லவா நான் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறேன். எப்படி நான் சாபமிடியும்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனாலதான் மௌலித நம்ம என்ன படிக்கிறோம்? அன்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தவர்கள் என்று நம்ம படிக்கிறோம்ல மௌலிதுல. அதனாலதான் படிச்சுட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த நற்குணத்தில் இருந்திருக்கிறாங்க. தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க, அங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சொற்களால் அடிக்கிறார்கள், சிறியவர்கள் கற்களால் அடிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனித உடம்பிலிருந்து இரத்தம் வழிந்தோடுகிறது. அந்த நேரத்தில் மலக்கு வர்றாங்க, அல்லாஹ் என்னை அனுப்பி வச்சான், நீங்க சொல்லுங்க இந்த ஊரை சுற்றிலும் இருக்கக்கூடிய மலைகளை மோத விட்டு இந்த மக்களை நான் அடித்து விடுகிறேன் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இந்த மனிதர்கள்லாம் நாங்க என்ன செய்யறோம்னு தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க, விட்டுருங்க. இவங்க திருந்தா விட்டா என்ன, இவங்களுடைய பிள்ளைகள் திருந்துவாங்க, விட்டுருங்க நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் நம்ம மௌலிதுல படிக்கிறோம், அன்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையாக இருக்கிறீர்கள். அதே போல நீங்கள் எல்லா தவறுகளையும் மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் மௌலிதிலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பண்பாட்டை காண்பிக்கிறார். நம்ம அப்படி